அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்தது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியா பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்தது. அதேபோல் 2 மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட்டும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியா பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? டிட்வா புயல் இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை வாபஸ் பெறப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு நவம்பர் 30ஆம் தேதியான இன்றைய தினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கான மழை வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனாலும் தொடர்ந்து புயல் வலுவிழந்த காரணத்தினாலும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வாபஸ் பெறப்படுவதாகவும், அதே நேரத்தில் ஆரஞ்சு அலர்ட்டாக அது தரம் குறைத்து கொடுக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் தொடர்வதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை என்ற அளவில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பும், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை மழை தொடர்வதற்கான வாய்ப்பும், புதுவையிலும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காற்றுடைய போக்கு அதே அளவில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் தொடர்ந்து கடலோர பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வையும் விடுத்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.